அந்த dermatologically tested, dermatologically recommended, dermatologist approved இந்த மாதிரி 3 டெர்மினாலஜி இருக்குது ஆக்சுவலி. டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டிங் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டிங் கிமிக். But then market size is so big இல்ல. மார்க்கெட் சைஸ் இஸ் பிக். ஸ்டேஜ் வந்து இட்ஸ் லைக் பூம். அந்த டிஜிட்டல் வேர்ல்டுலாம் பூம் ஆனதுக்கப்புறம் எவ்ரிபடி இஸ் லைக் இன்டூ பிஸ்னஸ் ஒன்லி, ஸ்பெஷலி காஸ்மெட்டிக்ஸ்குள்ள. either way you can sell or trade or even manufacture, import, export, so many stuffs. இன்னும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி லோன் லைசன்ஸ்னு இருக்குது. why people always want to only manufacture? வணக்கம், அன்புடன் பிரியா. கொஞ்சம் வருஷங்களாக வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டை தாண்டி வெளியில் வரும்போது நிறைய பேரை மீட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஃபீல்டை மட்டும் இல்லை, மல்டிபிள் டேலண்டடான ஒரு பீப்புள், ப்ரொஃபஷ்னல்ஸ், அவங்களோட நான் பர்சனலாக கனெக்ட் ஆன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த ஒரு ஷோ. சீக்ரெட்டாக இந்த ஒரு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டு இருந்த ஒரு சில சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணக்கூடிய விதமாக ஒரு பர்டிகுலர் பர்சன், வெரஸ் ஹீ இஸ் வெரி வெரி டேலண்டட் இன் அ வே. ஹீ இஸ் அ டாக்டர் as well as formulator and manufacturer. right now compliance கன்சல்டண்ட்டாக இருக்க நரேஷ்குமார் சார்கிட்ட தான் இன்றைக்கி இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் உங்களோட ஜேர்னிலேருந்து பார்க்கலாம். ஆஸ் அ டாக்டராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சர்வ் பண்ணி ஃபார்முலேஷன் அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட். ஏன்னா மோஸ்ட்லி டாக்டர்ஸ் தே வில் பி இன் டச் வித் யூனோ என்ன சொல்கிறது, பேஷண்ட்ஸோட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணலாம். பட் தென் ஃபார்முலேஷன் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் அதை விட டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லை, இப்போ கன்சல்டன்ட். ஸோ இந்த ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் ஒன் பை ஒன் இன் டெப்த் ஆஃப் ஸ்கின் கேர் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் யுவர் ஷோ. கிரேட்ஃபுல். நோ, ஐ எம் சப்போஸ் டு தேங்க் யூ. ப்ளீஸ். எஸ், இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது பேக் வித் நியூட்ரிஷ்னல் ஃபார்முலேஷன். நான் வந்து என்னோடய மெடிக்கல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கிளைண்ட்ஸ் ஆஃப் மைண்ட், அவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து ஸ்போர்ட்ஸ், பிகாஸ் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்ன்றதுனால நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கிளைண்ட்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு பேசிக்கான நியூட்ரிஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தது. ப்ளஸ் அவங்க பாடியை வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற பேசிக் டிசிப்ளின் இல்லாமல் இருந்தது. ஸோ அங்கேருந்து என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் நியூட்ரிஷ்னல் ஃபார்முலேஷன்ஸ். லேட்டர் ஆன் எனக்கு பரிச்சயப்பட்ட இன்னொரு காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர், அவர் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு காஸ்மெட்டிக்ஸில் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்னால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ரீசனுக்காக என்னை அணுகுனார். லேட்டர் ஆன் ஐ லேர்ன்ட் அ பிட் ஆஃப் ஃபார்முலேஷன். ஃப்ரம் தேர் ஐ ஷிஃப்டட் டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங்கில் நியர்லி 17 இயர்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பயணம் இருந்தது. இந்த டியூரேஷனில் காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ் ரிலேட்டட் லீகல் ஜார்கன் ஆஸ் வெல் அஸ் அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்டெப்த்தாக கிடச்சிது. ப்ராக்டிக்கலி ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச். ஸோ இந்த அனுபவத்திலிருந்து தென் ஐ ஷிஃப்டட் ஆன் டு கன்சல்டிங், wherein I am providing knowledge as well as guidance to entrepreneurs, new startups, as well as people who want to get into the business of manufacturing cosmetics on their own. Even FSSI, yes, Ayush related cosmetics and food safety standards. ஸோ இந்த 3 டைவர்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இருந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்கள கைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு யூனிட் செட் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்ட் தி வேரியஸ் டாக்குமெண்டேஷன் ஒர்க் தட் கோ இன் டு தி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் ரெக்கார்ட் கீப்பிங், இது எல்லாத்துக்கும் உண்டான கைடன்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். எஸ். ஸோ பேசிக்லி ரீசெண்ட்லி லைக் 3 months இருக்குமா சார் நம்ம மீட் பண்ணி? எஸ், 3 to 4 months. 4 months ஷார்ட் ஸ்பேன். பட் தென் உங்ககிட்ட இருந்து ஐ லேர்ன்ட் அ லாட் ஆக்சுவலி, டு பி வெரி ஹானஸ்ட். டில் நவ் லேர்னிங் அ லாட். பட் தென் வாட் கீப்ஸ் யூ கோயிங்கிறது நெக்ஸ்ட் கொஷின். பட் தென் ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து இன்னொரு ப்ரொஃபஷன் நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம் இல்லையா? பட் டாக்டர்ன்றது யூ வில் பி ரொம்ப வருஷங்களாக அவங்களோட டைம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி படித்து அதெல்லாம் முடிச்சு தென் ஹவு கம் அந்த ஒரு ஸ்விட்ச் வந்து இட்ஸ் லைக்
வித் நாலேஜ் ஐ மீன் இது புரிஞ்சுதானா இல்லை லெட்ஸ் ட்ரை அந்த மாதிரி எடுத்தீங்களா? ஆக்சுவலி அதுவும் அந்த ஃபார்முலேஷன்றது பேசிக்கான விஷயம் என்னென்னா ஆர்வம் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். ரெண்டாவது த வில்லிங்னஸ் டு சேஞ்ச் யுவர் ப்ரொஃபைல் ரேதர் தேன் ஸ்டிக்கிங் ஆன் டு அ ஐடென்டிட்டி. இப்போ நான் டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபைலோடவே நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஐ வுடன்ட் ஹேவ் எக்ஸ்ப்ளோர்ட் வேறு ஃபீல்டு என்ன வேறு விதமான அணுகுமுறைகள். மீட்டிங் நியூ பீப்புள் எஸ்பெஷலி இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம், தெரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் அதை ஒரு நாலேஜ்க்காக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேக்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் இட், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அப்ளை பண்ணலாம். பட் தென் ஃபார்முலேஷன்றது டு யூ திங்க் எவ்ரிபடி வில் குவிக்லி கேட்ச்? இல்லை, ஃபார்முலேஷன் ஃபார் பிகினர்ஸ் இது வந்து வீட்டில் நம்ம செய்கிற சமையல் மாதிரி தான். பட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கெமிஸ்ட்ரி. பட் தென் யூ நீட் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ ரைட்? இன்ட்ரெஸ்ட் வந்து பேசிக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட். அது இல்லாமல் எதுவும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது, க்ரோ ஆக முடியாதுன்னு சொல்ல வரேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு பேசிக்காக இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம என்ன தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டடீஸ் இருக்கணும், படிப்பு இருக்கணும் அப்படின்ற அணுகுமுறை கிடையாது. கேள்வி ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த அடிப்படையில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணும்போது ப்ராக்டிஸாக மாறும். ஓகே, ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து தள்ளப்பட்டீங்களா? ஐ வாண்ட் டு லேர்ன் திஸ். சர்டன் ஆஸ்பெக்ட்ஸில் எஸ் தள்ளப்பட்டேன். லைக் நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ தேவை அண்ட் கட்டாயம்னு சில சமயங்கள் இருக்கும்போது ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கலாம். அதுக்காக நம்ம சில விஷயங்களை பயன்படுத்தலாமே, நம்ம நாலேஜை வந்து அப்ளை பண்ணி அதை வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், எனி பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டர், மற்றவங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கறது தான் பிஸ்னஸ். ஸோ த கிரேட்டர் த சொல்யூஷன் ஃபார் அ கிரேட்டர் ப்ராப்ளம், அதுக்கு ஏற்றாப்புல அதோட வேல்யூவும் ஜாஸ்தி, அந்த சொல்யூஷனுக்கான ப்ரைஸ் நம்ம கேட்குறது அதுவும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் வந்து சில இடங்களில் என்னோடய நாலேஜை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் இது. பட் தென் இது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டூயிங் திஸ் வில் பி லைக் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அன்சர்டனிட்டி இருக்கும். இது நிஜமாகவே பயன்படுமா மற்றவங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயம் இருக்கக்கூடிய விஷயந்தான். அண்ட் அகெயின் சப்போர்ட் சிஸ்டம்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ், இது ரெண்டுமே வந்து இந்த சப்போர்ட் சிஸ்டம்ஸ் கரெக்டான விதத்தில் கிடச்சது அப்படின்னா தென் நம்ம செய்கிற விஷயங்கள் படிப்படியாக முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. ஷுவராக வந்து முன்னேறும்னு சொல்ல முடியாது. தேர் ஆர் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இன் ப்ளே. பல விஷயங்கள் வந்து சரியாக நடக்கும், பல விஷயங்கள் தவறாக நடக்கும், நம்ம போகிற பாதை ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ வி வில் ஹாவ் டு அடாப்ட். அண்ட் அகெயின் நிறையா விஷயங்கள் இருக்குது, லக், வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். எஸ், ஓகே, சில விஷயங்கள் டைமுக்கு நடக்கணும். ஓகே, இல்லைன்னா பேஷன்ஸ் இருக்கணும். அஃப்கோர்ஸ் தட் இஸ் ட்ரூ, பேஷன்ஸ் மஸ்ட் தான். பட் தென் சார், ஆக்சுவலாக இப்போ வந்து எல்லாருமே, இதுதான் ஹாட் டாபிக் ஆஃப் திஸ் ஷோ ஆக்சுவலி, என்னென்னா எல்லாருமே வந்து இப்போது தே வாண்ட் டு செல் காஸ்மெட்டிக்ஸ் எனி ஃபார்ம் ஆஃப். அதுலேயும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வி ஹேட் அ கான்வர்சேஷன் லைக் காஸ்மெட்டிக்ன்றது வந்து ஸ்கின் கேர் மட்டும் இல்லைன்றது. தட் ஆல்சோ யூ டெல் மை, லைக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஆஃப்டர் விச் இந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து செல் பண்ணுறதோட லீகல் ஸ்டஃப்ஸ் லைக் யாருனாலும் காஸ்மெட்டிக்ஸ் செல் பண்ண முடியுமா? ஆர் வாட் ஆர் ஆல் த நெசசரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் வி சப்போஸ் டு ஃபாலோ இன் இந்தியா? பிகாஸ் சீரியஸ்லி டு பி ஹானஸ்ட் எனக்குமே தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல. ஸோ தட்ஸ் வென் ஐ மெட் ஹிம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணதெல்லாம் இருக்கட்டும். பட் தென் டில் நவ் 2025லேயுமே எஃப்எஸ்எஸ்ஐனா ஃபுட்டுக்கு வந்து எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கணுன்றது எல்லாருக்குமே தெரியுது. இது மட்டும் தெரியல. லைக் காஸ்மெட்டிக் வந்து இன்னுமே ஐ திங்க் இட்ஸ் கெப்ட் சீக்ரெட் ஆர் ஐ ஃபீல் லைக் தட். Sure, yes, you are right. It's been kept very, very secret. So in a way, in short, if you can explain it very well, it will be great for my audience. Yes, முதல்ல இந்த ஃபுட் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்க்கு உண்டான வேரியேஷனை சொல்லிடுறேன். முந்தி வந்து FDA அப்படின்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இருந்தது. அண்ட் தென் லேட்டர் ஆன் இட் வாஸ் செக்ரிகேட்டட், பைஃபர்கேட்டட். ஃபுட் சேஃப்டி தனி ஒரு செக்ஷனாக வந்தது. பிகாஸ் அது ஒரு பெரிய வாஸ்ட் இண்டஸ்ட்ரி.
காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக பிரித்தாங்க. ஸோ இதில் வந்து ஃபுட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பேசிக்காக வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து FSSAI அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட் சைடில் வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பேசிக்ன்றனாலயோ இது என்னமோ லக்ஸுரி அப்படின்ற மாதிரி மேபி இன் இந்தியா ரைட் நவ் அவைலபிலிட்டி அண்ட் அப்ரோச்சபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே சார். பொதுவாகவே மக்கள் வந்து ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரோட் சைடில் இருந்து ஆரம்பிக்குது. வீட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம், அது குடும்பத்துக்காக. பட் கமர்ஷியலாக அப்படின்னு பார்த்தோன்னா வீட்லேயும் செய்கிறாங்க, ரோட் சைட்லேயும் செய்கிறாங்க. ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் ஒரு ப்ராப்பர் அணுகுமுறையில் செய்யக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ராப்பரான மெத்தடில் செய்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு இருந்தது. அதை வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சதாக இருந்தது, பொதுமக்களுக்கு தெரியாமல் இருந்தது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. when the department, the government itself took initiatives to create awareness, மக்களுக்கு இடையில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பேசிக்கான வெண்டார்ஸ்க்கே வந்து FSSAI இருக்கணும். அது வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேக்கரி ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சர் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்கு FSSAI அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. பொதுமக்களுக்கு அப்போவுமே வந்து விழிப்புணர்வு கம்மியாக தான் இருந்தது. ஹோட்டல்ஸ்லலாம் ரெய்ட் நடக்கும்போது அது வந்து பிரபலமாக ரைட் நவ் ஃபேஷன் மாதிரி. ஸோ டிவியில் வந்து அதை பொதுமக்களோட பார்வைக்கு வரும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இட்ஸ் லைக் அவேர்னஸ் மாதிரி கொண்டுட்டு வராங்களா? எஸ், போத். அதாவது அந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுறவங்களும் சரி, அந்த லாவை வந்து அபைட் பண்ணுறவங்களும் சரி, இவங்க 2 பேருமே வந்து அவேர்னஸ் உருவாக்குனாங்க. ஓகே. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் குறிப்பிட்ட நம்பருக்கோ இல்லை குறிப்பிட்ட வெப்சைட்லேயோ போய் உங்களோட புகாரை பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பேசிக் அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு. நல்ல விஷயம் இல்லை? நல்ல விஷயம். அதேமாதிரி அந்த லாவை அபைட் பண்ணுறவங்களும் தாங்கள் வந்து FSSAIயில் பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆமாம், எங்களோட நம்பர் இது, FSSAI நம்பர் இது. ஸோ FSSAIக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தது காரணத்தினால மக்களுக்கு அது விழிப்புணர்வு இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி காஸ்மெட்டிக்ஸ்க்கு அது நடக்கலை. பொதுவாகவே வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றதே பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. டு பி ஹானஸ்ட், ஈவன் ஐ டோன்ட் நோ. நவ் ஐ எம் ரன்னிங் கம்பெனி, பட் தென் இனிஷியல் ஸ்டேஜ் எனக்கு தெரியல. பட் தென் ஒரு லேப் டெஸ்ட் பண்ணினா போதும், அது லேப் டெஸ்ட் பண்ணி சேஃப் ஜோனாக இருந்தால் இட் இஸ் ஃபைனுன்ற மாதிரி தான் ஈவன் ஐ கேம் டு நோ. பட் தென் இப்போது நார்மலாக ஃபுட்டை பற்றிலாம் நம்ம கூகுள் பண்ணாலே இட்ஸ் கம்மிங் அப் என்ன விஷயன்றது. நவ் AI இஸ் தேர். பட் தென் ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் ஆல்சோ, லைக் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபிகர் அவுட், ரைட்? ஸோ செல் பண்ணலாமா அப்படின்னு போட்டால் யூ கேன் செல், ஐ கெஸ், வித்தவுட் லைசன்ஸ் நம்ம சேல் பண்ணலாம் இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி கேஸில் அப்போ செல் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க மேனுஃபேக்சர் தான் நம்ம பண்ணுறோன்னு இல்லை, நம்ம செல் தானே பண்ணுறோம், எண்ணெய் தானே மிக்ஸ் பண்ணுறோம், பட்டர் தானே மிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிடுறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு நோ த கால் ஆஃப் இட். இந்த பேசிக் டிஃப்ரென்சியேஷன். காஸ்மெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் தேவை, சேல் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருந்தாலும் சேல் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு லைசன்ஸும் இருக்கணும். அதுக்கு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இருக்குது, ப்ரோட்டோகால் இருக்குது, அண்ட் அவுட்லெட்டும் இருக்குது. மருந்து வந்து எல்லா இடத்துலையும் விற்க முடியாது, ஃபார்மசியில் மட்டும்தான் விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வரைமுறை இருக்கிற காரணத்தினால அங்கே கிளாரிட்டி இருக்குது. ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி இருக்குது, ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி இருக்குது, காஸ்மெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஓகே, கரெக்டாக சொன்னீங்க சார். ஆக்சுவலி ட்ரக், காஸ்மெட்டிக்ஸ், ஃபார்மா இட் வில் கம் அண்டர் ட்ரக் ஒன்லி, ரைட்? ஸோ இதுக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிடுங்க. இன்னொன்று இது சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்த கொஷின் வில் பி, ரைட், லைக் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட் எனி க்ரீம், சன்ஸ்க்ரீன், லோஷன் ஆர் ஃபார்மா, நம்ம போய் ஃபார்மசியில் போய் வாங்கினாலும் சரி, என்னோடய ஃபேவரட் ஒரு பிராண்டில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ட் அதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறது டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட். ஆக்சுவலி எப்படி இதை நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டிலேருந்து நான் பண்ண ஆரம்பிக்கும் போது எவ்ரிவன் ஆஸ்க்ட் மீ லைக் என்ன நீ பண்ணிகிட்ருக்கன்ற மாதிரி கேட்டாங்க. பட் தென் தே டிட் நாட் நோ வாட் ஐ எம் டூயிங் ஒன்லி. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் வச்சுட்டேன் அப்படின்னோடனையும்
ஐ எம் டூயிங் மை கம்பெனி, ஐ எம் அண்டர்கோயிங் ஒர்க்குன்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடா அப்படின்றது எல்லாருமே கேட்டாங்க காமனாக. அப்போ தான் வந்து சரி ஓகே லெட் மீ டூ திஸ் ஆல்சோ லீகலி ஏதோ ஒன்று இருக்குது போலன்னு தென் ஒன்லி உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அது நீங்களே சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, காஸ்மெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸ் வந்து சேலுக்கு அப்ரூவ் ஆகணும் அப்படின்னா அது வந்து சேஃப் ஃபார் யூஸ் இன்க்ரீடியன்ஸால் செய்யப்பட்டால் மட்டும்தான் காஸ்மெட்டிக்ஸை அனுமதி கிடைக்கும். காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு லைசன்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான லைசன்ஸாக இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் வந்து காஸ்மெட்டிக் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரணும் அப்படின்னா பிஏஎஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் காஸ்மெட்டிக்ஸ்க்கு பயன்படுத்த முடியும், காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் கிட்டேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் வேலிடேட்டிங் அ காஸ்மெட்டிக், இந்த ப்ராடக்ட் சேஃப் தான் பயன்படுத்துறதுக்கு அப்படின்றதுக்கான அணுகுமுறையே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது, டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டிங் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டிங் கிமிக். ஒரு பொருள் வந்து மற்ற பொருளை விட செப்பரேட்டாக தனித்துவமாக அதை காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டேர்ம், ஏதாவது ஒரு ஹைலைட், ஏதாவது ஒரு யூனிக் செல்லிங் ப்ராப்போசிஷன், அந்த ஒரு விதத்தில் தான் டெர்மட்டாலஜி டெஸ்டிங் அப்படின்றது வந்தது. ஸோ இது கட்டாயம் கிடையாது. பட் தென் இட் இஸ் நாட் லீகல் ரைட் இன் இந்தியா. லீகல்னு சொல்ல வேண்டாம். டு ஹேவ் காஸ்மெட்டிக்ஸ்க்கு நீங்கள் பண்ணணும்னா, மேனுஃபேக்சர் பண்ணணும்னா லைசன்ஸ் வேணும். எஸ், டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டடுன்றதுக்கு ஏதாவது அவசியமே இல்லை. டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டிங்ன்றது அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிராண்டிங் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு அடிஷ்னல் பிராண்டிங் இமேஜ். எங்களோட ப்ராடக்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். இட் டசன்ட் மீன் தட் ஆல் தி அதர் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ஃபிட் ஃபார் யூஸ் ஆர் கன்சம்ஷன். இன் அ வே லைக் ஹவு, ஏன்னா நம்ம வந்து ஸ்டேட் லைசன்ஸ் அத்தாரிட்டி, எஸ், அவங்க பண்ணி தரது தான். இட்ஸ் லைக் ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து இந்த ப்ராடக்ட் சேஃப் ஃபார் யூஸ் தான் அப்படின்ற அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அந்த பேசிஸில் தான் லைசன்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. இஃப் தெர் இஸ் எனி ப்ராப்ளம், இஃப் தெர் இஸ் எனி இன்க்ரீடியன்ட் தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யூஸ் இன் அ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், தென் தே வில் நாட் பெர்மிட் தி இஷ்யூ ஆஃப் லைசன்ஸ் டு மேனுஃபேக்சர் சச் காஸ்மெட்டிக்ஸ். அவங்க தான் ரூலை வந்து எனாக்ட் பண்ணுறாங்க, என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், இதில் இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட், காஸ்மெட்டிக்ஸ்க்குன்னு தனி ஒரு அமெண்ட்மெண்ட் இன் 2020 உருவாக்கியிருக்காங்க. ஆஃப்டர் 2020. எஸ், 2020 தான் இந்த நியூ காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 2020 அப்படின்னு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது கூகுளில் போய் யார் வேணாலும் பார்க்கலாம், காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 2020. ஸோ அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த காஸ்மெட்டிக்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கணும், காஸ்மெட்டிக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபெசிலிட்டி எப்படி இருக்கணும், இண்டிவிஜுவல் காஸ்மெட்டிக்ஸ்க்கான கேட்டகரிஸ் என்ன, அந்த கேட்டகரிஸ்க்கு தேவைப்படுற மெஷினரி என்ன, அந்த பிளான்ட் எப்படி இருக்கணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 2020 அவைலபிளாக இருக்குது. யார் வேணாலும் அதை எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த பேசிஸை வச்சு தான் காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற பிளான்ட் ஒரு ஃபெசிலிட்டி அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், அதை அதில் மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் நாட் மேண்டேட்ரி அண்ட் அதனால ஒரு ஸ்பெஷல் என்டோர்ஸ்மெண்ட்லாம் கிடையாது. இல்லை. ஓகே, சி ஆக்சுவலி சார், அந்த டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், டெர்மட்டாலஜிக்கலி ரெக்கமெண்டட், டெர்மட்டாலஜிஸ்ட் அப்ரூவ்ட், இந்த மாதிரி 3 டெர்மினாலஜி இருக்குது ஆக்சுவலி. ஸோ பேசிக்லி ஆல் டுகெதர் எல்லாமே அந்த கேட்டகரியில் தான் வரும். இட்ஸ் நாட் லைக் என்டோர்ஸ்மெண்ட். இட் இஸ் ஜஸ்ட் தட் வி ரெகக்னைஸ் திஸ் ப்ராடக்ட். டெர்மட்டாலஜிஸ்ட்ஸ் அவங்களுக்குன்னு சில அசோசியேஷன் இருக்குது. வந்து ஒரு லேமன் வேர்டில் லெட்ஸ் டாக் சார், லைக் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து, நான் தான் ஒரு மேனுஃபேக்சரர், உங்ககிட்ட டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்கள், உங்ககிட்ட வந்து என்னோடய ப்ராடக்டை வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடுன்னு எனக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்கிறேன்னா, யூ வில் டேக் த ப்ராடக்ட் அண்ட் டெஸ்ட் இன் அ லேப் அண்ட் தென் அப்ரூவ்? இல்லை, அது வந்து கிளினிக்கல் டெஸ்டிங். இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களோட கிளையண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ்க்கு வந்து எத்திக்கல் கிளியரன்ஸ் தேவை. இது ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னா, பட் அது பண்ணல இந்தியாவில். இட்ஸ் நாட் லைக் தட். அதுக்காக சில லேப்ஸ் இருக்காங்க. இட் இஸ் நாட் டன் பை டெர்மட்டாலஜிஸ்ட்ஸ் அலோன், இட் இஸ் டன் அஸ் அ கிளினிக்கல் ரிசர்ச். கிளினிக்கல் ரிசர்ச் வேறு, டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் வேறு. அந்த வார்த்தைக்கு வந்து மீனிங் மாறும், அர்த்தம் மாறும்.
ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட். ப்ரிஸ்கிரிப்ஷன் செய்கிறாங்க. ஸோ அ டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைபிங் ஆர் ரெக்கமெண்டிங் அ சர்டன் ட்ரக் ஆர் அ காஸ்மெட்டிக் ஃபார் யூஸ். இதே கிளினிக்கல் டெஸ்டட் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் NABL அக்ரெடிட்டட் லேப் மூலமாக ஒரு கிளினிக்கல் ட்ரையல் செய்யணும். அந்த கிளினிக்கல் ட்ரையல் செய்யணும்னா எத்திக்ஸ் கமிட்டியில் நாங்கள் இத்தனை பேரை யூஸ் பண்ண போகிறோம், மனுஷங்களை அனிமல் மேலே டெஸ்ட் பண்ணக்கூடாது, ஹியூமன்ஸ் மேலே நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து எத்திக்ஸ் கமிட்டியிலேருந்து கிளியரன்ஸ் வாங்கி அந்த கிளியரன்ஸ் மூலமாக தான் அந்த டெஸ்டிங்கே நடக்கும். அந்த டெஸ்டிங்கோட ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணணும். இட் வில் பி பப்ளிஷ்ட் இன் அ ஜேர்னல் ஆஃப் மெடிசன் ஆர் டெர்மட்டாலஜி எக்ஸெட்ரா. எங்கே அது ரெலவெண்ட்டான ஸ்கோப்போ அந்த இடத்துல அதை பப்ளிஷ் பண்ணணும். அந்த பப்ளிஷ்ட் ஆர்டிக்கிள் ஷுட் பி டேக்கன் அப் ஃபார் ரிவ்யூ, பீர் ரிவ்யூ. உங்கள் கரெக்டாக தான் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பீர் ரிவ்யூ செய்வாங்க. இந்த பேசிஸில் தான் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு இன்க்ரீடியண்ட்டோ கிளினிக்கலி ரிசர்ச்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலே வந்து சேரும். அண்ட் இட் டேக்ஸ் டைம். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். கிளினிக்கலி ப்ரூவன் அதுதான் இட் மீன்ஸ். அகெயின் கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னா ஒரு ட்ரக், ஒரு மருந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போகுது. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போகும்போது ப்ரிலிமினரி ட்ரையல்ஸ்னு ஒன்று இருக்கும். அண்ட் தென் லேட்டர் ஸ்டேஜில் சோஷியல் ஸ்டடின்னு செய்வாங்க. அது வந்து சொசைட்டியில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் உருவாக்கியிருக்கு. எத்தனையோ ட்ரக் வந்து பல வருஷம், கிட்டத்தட்ட 20-30 வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரக்னால இந்த இம்பேக்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ட்ரக்கை வந்து திரும்ப ரீகால் பண்ணியிருக்காங்க. அது இனிமேல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சமுதாயத்தில் வந்து விற்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க. நிறையா இருக்குது அந்த மாதிரி. அண்ட் அந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சைல்ட் பர்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும், ஃபீட்டஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது உடனே தெரிய வராது. ஆரம்பத்துலேயே அவங்க நிறையா ட்ரையல்ஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட இன்க்ரீடியண்ட்டோ இல்லை காஸ்மெட்டிக் மேலே இல்லை ஒரு ட்ரக் மேலே நிறையா ஸ்டடீஸ் நடந்திருக்கும். பட் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் வந்து உடனே தெரிய வராது. ப்ரொலாங்ட் எஃபெக்ட்ஸ் வந்து உடனே தெரிய வராது. லேட்டர் ஆன் இஃப் சம்ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைண்டிங் அவுட் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இது காரணமாக இருக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ரைஸ் ஆகி அந்த மாதிரி ரிசர்ச்சில் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மெனி எக்ஸாம்பிள் டால்க். எஸ், பட் ஸ்டில் டால்க் ப்ரிடாமினென்ட்லி டால்க் ஓட சோர்ஸ் முக்கியம். ஆஸ்பெஸ்டாஸ்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா இட் இஸ் அ கார்சினோஜெனிக் ஏஜென்ட். Of course they are taking in asbestos. Again at the same time free talc இருக்கு. இப்போ டால்க்ன்றது ஒரு மினரல். ஓகே, அதுக்கான சோர்ஸ் ஆஃப் டால்க் அது ஒரு மினரல்லேருந்து எடுத்தால் வேறு. ஆஸ்பெஸ்டாஸ்லேருந்து எடுத்தோன்னா அகெயின் அது வந்து சீப்பான ஒரு ஆல்டர்னேட்டிவ்ன்றதுனால, கமர்ஷியலி வயபிள் ஆல்டர்னேட்டிவ்ன்றதுனால அதை எடுத்திருக்காங்க. பட் தென் சார் உங்களுக்கு தெரியும்ல, ஜான்சன் அண்ட் ஜான்சன் பயங்கர பெரிய கேஸ் ஆகி திருப்பி இதாகி இப்போ நிறைய இந்தியன் பிராண்ட்ஸே தே ஆர் யூசிங் டால்க். Yes, source of talc is important. Okay, where do they source from? Talcum powder in itself is not harmful. Okay. Asbestos-ல இருந்து சோர்ஸ் செய்யக்கூடிய டால்க்குக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆர் அன் அடிட்டிவ். அடிட்டிவ், ஓகே. ஆர் அ பல்கிங் ஏஜென்ட். அந்த அடிட்டிவ்ன்றதை கொஞ்சம் தமிழில் சொல்ல முடியுமா? அது ஆடியன்ஸ்க்கு இன்னும் சரி, ஒரு பொருளை வந்து மலிவாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா பொருட்களை ஆட் பண்ணுவாங்க. இது வந்து பல்கிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிட்டர்ஜென்ட்ஸில் வந்து மணலை சேர்ப்பாங்க, இது பேர் சிலிக்கா. ஸோ சிலிக்கா இஸ் அ பல்கிங் ஏஜென்ட். அதே மாதிரி டால்க்குக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் இல்லை டால்கோட சேர்த்து செய்கிறதுக்கு ஆஸ்பெஸ்டாஸ் யூஸ் பண்ணுறது. அது ஆக்சுவலி அது டால்க் கிடையாது, ஆஸ்பெஸ்டாஸ் தான் சொல்லணும். ஆஸ்பெஸ்டாஸ் தான். ஆஸ்பெஸ்டாஸ்லேருந்து எடுக்கிறது தான் டால்க் இல்லையா? இல்லை, டால்க் இஸ் ஃப்ரம் அ மினரல். இட்ஸ் அ மினரல். எஸ், அது ஒரு கல். அந்த டால்க் அந்த மினரல் பேரே டால்க் தான். ஓகே, அதாவது ஆஸ்பெஸ்டாஸ் பக்கத்தில் இருக்க ஒரு மினரல் தான் டால்க். நோ ஆஸ்பெஸ்டாஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓ, டால்க் இஸ் டிஃப்ரெண்ட். ஓ, டால்கில் ஆட் பண்ணக்கூடிய அடிட்டிவ், எக்ஸ்ட்ரா அடிட்டிவ் இஸ் ஆஸ்பெஸ்டாஸ். ஓ ஃபைன். ஸோ டால்க் ஃப்ரீன்னு இப்போ நிறைய வந்துருச்சு. பட் தென் ஸ்டில் டால்க் இஸ் ஆல்சோ சரௌண்டிங். பட் தென் மேபி நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம், ஹவ் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணதுன்ற விஷயம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இவ்வளோ நாள் தெரியாதது. ஈவன் தோ ஐ எம் ஸ்டடிங் அபவுட் டால்க் அண்ட் ஆல், ஐ டோன்ட் நோ தட் பர்டிகுலர் திங். ஸோ இன் ஜென்ரல் அந்த டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் வந்து டாக்டர் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து அவங்களோட பேஷண்ட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எழுதி ஓகே பண்ணுறது தான், இஃப் ஐ எம் நாட் ராங். ரொம்ப பேசிக்கான மீன்ஸில் இதுதான்
நடக்குது. பட் இட் இஸ் This is நாட் how திஸ் இஸ் நாட் தி வே. this is not the வேன்றது we know, okay, like whoever there in the industry know. எஸ். பட் தென் என்னோட ரீசண்டாக என்னோட ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயி அவங்க சொன்னது என்னென்னா, எனக்கு டாக்டர் வந்து இதை எனக்கு கொடுத்தாங்க ஃப்ரீயாகவே அப்படின்னு. அப்படின்னா அதுதானே அர்த்தம், யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ரேஷஸ்லாம் வந்தோடனையும் அதை எடுத்துகிட்டு புது ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அது பே பண்ணி வாங்கியிருக்காங்க. பே பண்ணாது வந்து இட்ஸ் லைக் டெஸ்ட். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அணுகணும். நிறைய மார்க்கெட்டர்ஸ், நிறைய கம்பெனிஸ் தே டேக் டூ அப்ரோச்சஸ். ஒன் இஸ் தி டைரக்ட் மார்க்கெட் அப்ரோச், தி அதர் இஸ் தி டெர்மட்டாலஜிஸ்ட் அப்ரோச். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் நிறைய காம்படிஷன் இருக்கிற காரணத்தினால டைரெக்டாக டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட் இவங்க 2 பேரையும் அணுகி அவங்க மூலமாக இந்த ப்ராடக்டை வந்து இன் அதர் மீன்ஸ் டு சே மார்க்கெட் பண்ண சொல்கிறாங்க. ரெஃபர் பண்ணுங்கள், ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ற பேசிஸில் அவங்களுக்கு ஒரு கமிஷனோ கட்டோ இல்லை. அகெயின் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து அவங்க கிளினிக்லேயே வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் ராங். அகெயின் இஃப் இட் இஸ் அ ட்ரக் தென் ஃபார்மசியில் மட்டும்தான் அது சேல் பண்ணணும். காஸ்மெட்டிக்ஸ்க்கு அந்த கிளாஸ் இல்லை, எங்கேருந்தும் சேல் பண்ணலாம். அண்ட் சேல் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் தேவைன்ற காரணத்தினால ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்களோட கிளினிக்கில் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து தாராளமாக அவங்களோட பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ அது வந்து எதர் பை சாலிசிட்டிங் மணி ஆர் பை ப்ரொவைடிங் இட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இது அவங்களோட விருப்பம். ஓகே ஓகே, இது தான் சின்ன சின்ன என்ன சொல்கிறது, நம்ம நாட்டில் அந்த சட்டத்திட்டங்கள் ஒழுங்காக இல்லாதனால தான் அதெல்லாம் மேபி இது நடக்குது. ஒழுங்காக இல்லைன்றதை விட சில விஷயங்களை நம்ம என்விசேஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சட்டம் இருந்தால் அது இந்த மாதிரி பயன்படுத்தலாம், இந்த மாதிரி பிரேக் பண்ணலாம், இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் ஃபைன் பண்ணலாம் அப்படின்றது சட்டத்தை ஏற்கிறவங்க அவங்க சிந்திக்க முடியாது. அண்ட் ரொம்பவும் ஓவர் காஷியஸாக இருந்தோன்னா த லா இட் செல்ஃப் வில் பிகம் இம்ப்ராக்டிக்கல். அதை அப்ளை பண்ணுறதுக்கே தகுதி இல்லாமல் போயிடும். நிறைய சட்டங்கள் அந்த மாதிரியும் இருக்குது, வேர் தேர் இஸ் நோ ஆப்ஷன் பட் டு பிரேக் தி லா. நிறைய பேர் வந்து வேணும்னே சட்டத்தை உடைக்கிறது இல்லை. பை மீன்ஸ் ஆஃப் பீங் ப்ராக்டிக்கல் தே டென்ட் டு பிரேக் தி லா அண்ட் ஃபைண்ட் தெம் ஆன் தி அதர் சைட் ஆஃப் தி லீகல் சிஸ்டம். ஓகே, ரைட், தட்ஸ் கரெக்ட் ஆக்சுவலி. ஸோ இப்போ எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணணும். நவ் இந்தியா இஸ் பிகமிங் லைக் இண்டிபெண்ட்டாக எல்லோரும் இருக்கணும். தட்ஸ் வெரி நைஸ் அண்ட் எவ்ரிபடி இஸ் க்ரோயிங் ஒன்லி. இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் லைக் பூம். அந்த டிஜிட்டல் வேர்ல்டுலாம் பூம் ஆனதுக்கப்புறம் எவ்ரிபடி இஸ் லைக் இன்டு பிஸ்னஸ் ஒன்லி. ஸோ பட் தென் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி காஸ்மெட்டிக்ஸ்குள்ளே either way you can sell or trade or even manufacture, import, export, so many stuffs. இன்னும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி லோன் லைசன்ஸ்னு இருக்குது, லைக் இன்னும் 2-3 டேர்ம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா. ஸோ இவ்வளோ இருக்குது இல்லையா. ஸோ பட் தென் வை பீப்புள் ஆல்வேஸ் வாண்ட் டு ஒன்லி மேனுஃபேக்சர். லைக் நிறைய பேர் வந்து இப்போ வீட்டில் இருந்து பண்ணுறாங்க மேனுஃபேக்சர். சோப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் வித்தவுட் நோயிங் ஒன்லி தே வில் பி டூயிங். லைக் இதெல்லாம் வந்து லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தெரியாமல் பண்ணிகிட்ருக்கலாம். பட் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு லைக் மேக் இட் வெரி சிம்பிள். நீங்கள் இதை பண்ணுங்கள், பட் தென் இதெல்லாம் ஒரு வே இருக்குது அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா வாட் யூ வில் சே? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ்னால் என்னென்னு நிறைய பேருக்கு ஐடியா இல்லாமல் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ் இஸ் எனி ப்ராடக்ட். அதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஒன்று க்ளீன் பண்ணணும், இல்லை அழகுபடுத்தணும், இல்லை அப்பியரன்ஸை நம்ம தோற்றத்தை மாற்றக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் காஸ்மெட்டிக்ஸ் இந்த 3 கேட்டகரியில் தான் ஃபிட் ஆகும். நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே ஒன்று க்ளீன் பண்ணணும், உங்களை பியூட்டிஃபை அழகுபடுத்தணும், ஆர் உங்களோட அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணணும். வித்தவுட் சேஞ்சிங் த ஸ்கின் ஆர் மேபி ப்ரெசன்டபிள். எஸ், ப்ரெசன்டபிள். ஸோ அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணுறது லைக் ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ மேக்கப்ன்றதும் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு பகுதி தான். ஸோ இந்த கேட்டகரியில் விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்காங்க. Creative, of course. So they want to, sometimes they find their creativity inventing new types of cosmetics. So ஒரு சோப், அந்த சோப்பில் வந்து நம்ம வித்தியாசமாக ஏதாவது செய்யணும், மார்க்கெட்டில் இல்லாத விதமாக ஏதாவது ஒன்று செய்யணும். ஆர் சே இன் யோர் கேஸ் நீங்களே வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து தானாக உருவாக்கணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்பட்டது, நீங்கள் செஞ்சீங்க. ஐ ஃபைண்ட் மெனி விமன் இன் திஸ் லைன். அந்த ஆர்வத்தினால காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது உருவாக்கணும், காஸ்மெட்டிக்ஸ் தனக்காக பயன்படுத்துறது, தன்னோட ஃபேமிலிக்காக பயன்படுத்துறது, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக
ஒரு ஆர்வத்தினால அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. லேட்டர் ஆன் அவங்க அதை கற்றுக்குறாங்களோ இல்லையோ, அந்த பேஷனால் அவங்க வந்து அதை க்ரோ பண்ணுறாங்க. பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, when they start selling this, அவங்க வீட்டில் செய்கிறாங்க. வீட்டில் எந்த மெத்தடில் செய்கிறாங்க, எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் சோர்ஸ் பண்ணுறாங்க, இது எதுக்குமே வந்து வேலிடேஷன் கிடையாது. ஒரு ப்ராசஸ் வேலிடேஷனோ ஒரு சோர்ஸிங் வேலிடேஷனோ, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நல்ல சோர்ஸ் தானா, நல்ல இன்க்ரீடியன்ட் தானா அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் தம் திங்க் இந்த ப்ராடக்ட் பயன்படுத்துகிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலை அப்படின்னா அது நல்ல காஸ்மெட்டிக். இமீடியட்டாக மேபி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் தெரிய வரலாம் பாதிப்பு இருக்கா இல்லையான்றது. ஸோ இந்த அணுகுமுறை இல்லாமல் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க வீட்லேயே, அதை வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே வந்து சுயமாக பயன்படுத்துறதுக்கு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அது இஷ்யூ கிடையாது. ஆனால் ஒன்ஸ் இட்ஸ் ஃபார் சேல், கமர்ஷியல் பர்பஸ்னு வரும்போது தென் யூ வில் ஹாவ் டு கம் வித்தின் லா. இது இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. காஸ்மெட்டிக் செய்யணும், அதை தன்னோட ஓன் கன்சம்ஷனுக்கு இஷ்யூ கிடையாது. ஆனால் விற்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் தேவை ஃப்ரம் தி ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி. பட் தென் சின்ஸ் யூ செட் திஸ் வே, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே க்ரியேட்டிவாக இருக்காங்க. பட் தென் சம்படி ஹூ இஸ் வெரி பேஷனேட், லைக் ரொம்ப ரொம்ப பேஷனேட்டடாக இருக்காங்க, தே ஆல்சோ நோ த ஸ்கில், தே வாண்ட் டு. பட் தென் லீகலாக நம்ம போகும்போது டெஃபினெட்லி ஃபண்டிங் அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஷுவர். நாட் லைக் சின்ன ஃபண்டிங்னா இட்ஸ் நாட் லைக் வெரி வெரி நார்மல் திங் இல்லை, இட்ஸ் லைக் வெரி ஹியூஜ் ஹியர் இன் இண்டியா. எஸ், 2025 இட்ஸ் லைக் வெரி ஹியூஜ் திங். ஸோ டூ யூ திங்க் ஒரு பேஷன் உள்ளவங்களால they will come up? See, that is the cost of entering business. Cost of entering. நீங்கள் எப்போ வந்து பேஷனை வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அப்போது அது ஒரு பிஸ்னஸ் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது முதலீடு அப்படின்றது நிச்சயம் வந்துடுவாங்க. பட் தென் பிகினர் ஸ்டேஜில் இனிஷியலி உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருக்கும், அந்த பேஷன் மட்டும் இருக்கும்னும் போது மோஸ்ட்லி லைக் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் நான் சொல்கிறேன் வில் கம் அண்டர் திஸ் கேட்டகிரி. லைக் எனக்கு பேஷன் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும். இப்போது யார் சார் ஆக்சுவலி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பாங்க, எல்லா நாலேஜும் இருக்கும், பட் இங்கே தான் மிஸ் ஆகும் ஃபைனான்ஸ் ஒரு ஃபண்டிங் அந்த மாதிரி இதில் லேக் ஆகும். இந்த மாதிரி பேஷனட் பீப்புளுக்கு வந்து லைசன்ஸ் அவங்களோட தான் இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. இங்கே வந்து நிறைய விதமான லைசன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ண விரும்புகிறேன், ஆனால் எனக்கு வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் செட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் இல்லை, இடம் இல்லை, மேபி எனி அதர் ரீசன். அவங்களுக்கு வந்து ரூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வேறு ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கார் அண்ட் அவங்களால நீங்கள் விரும்பக்கூடிய ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி அவங்களுக்கு இருக்குது, அதுக்குண்டான லைசன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் ஆல்வேஸ் ஆப்ட் ஃபார் தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங், வேர் ப்ராடக்ட் வந்து உங்கள் பிராண்ட் இருக்கும், உங்கள் பேர், அதாவது நீங்கள் என்ன அந்த ப்ராடக்ட்டுக்கு பேரை வைக்க விரும்புகிறீங்களோ அந்த பேரில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. மார்க்கெட்டட் பை உங்களோட பேர் இருக்கும், உங்களோட மார்க்கெட்டிங் கன்சர்ன் பேர் இருக்கும், பட் மேனுஃபேக்சர்ட் பை அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கும், அண்ட் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் நம்பர் அவங்களோட நம்பராக இருக்கும். இது ரொம்ப பேசிக்கான தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங். இதுக்கு வந்து லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அஃப்கோர்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட் அண்ட் மார்க்கெட்டிங் காஸ்ட் இதில் அடக்கும். பட் இதில் மேஜர் சேவிங்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் சொந்தமாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் செட் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. SOPs, அதுக்கான மேன் பவரும் சரி, அதுக்கான ரிசோர்ஸஸும் சரி, நீங்கள் எல்லாமே சேவ் பண்ணுறீங்க. another form of getting your products into the market is called a loan license. Again, same scenario, வேற ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கார் who is endorsed, capable to manufacture the cosmetics that you intend to sell. அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ரெமிசஸில் நீங்கள் ஒரு லோன் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ரீசன் என்ன? இப்போ நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட்டட் அண்ட் மேனுஃபேக்சர்ட் பை தங்களோட பேர், தங்களோட பிராண்ட் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம். ஆர் ஃபார் வேரியஸ் அதர் ரீசன்ஸ் மார்க்கெட்டில் வந்து தங்களோட ப்ராடக்ட் போகும்போது மேனுஃபேக்சரரை வந்து கஸ்டமர் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு விரும்பலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக லோன் லைசன்ஸ் எடுக்கலாம். லோன் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு லெட்டர் ஹெட் மட்டும் இருந்தால் போதும்.
உங்களுக்கு ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் மேபி இது இருந்தாலே சஃபிஷியன்ட். நீங்கள் வந்து மேனுஃபேக்சரர் நீங்கள் யார்கிட்ட மேனுஃபேக்சர் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுட்டு அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் வித் தி ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி. அதை பேஸ் பண்ணி அவங்க லோன் லைசன்ஸ் கொடுப்பாங்க. உங்களோட இந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் எதை மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மேனுஃபேக்சர்ட் அண்ட் மார்க்கெட்டட் பை என்னோட பேர் வரும். மேனுஃபேக்சரரோட பேர் வராது. அட்ரஸ் அவங்க அட்ரஸ் வரும், யூனிட் அட்ரஸ் அவங்களோட அட்ரஸ் வரும். லைசன்ஸ் நம்பர் உங்களுக்கு என்ன லைசன்ஸ் நம்பர் லோன் லைசன்ஸ் நம்பர் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பர் பிரிண்ட் ஆகி வரும். ஸோ தட் மேனுஃபேக்சர் அந்த பிளேஸில் வச்சு பண்ணுவீங்க, ஒரு பர்டிகுலர் மேனுஃபேக்சரரோட பிளேஸில் வச்சு உங்களோட ப்ராடக்டை பண்ணுவீங்க. பட் தென் யூ வில் ஹேவ் செப்பரேட் லைசன்ஸ்ன்ற மாதிரி. எஸ், அந்த பர்சன் அதர் பர்சனோட மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் நம்பரோ அவங்களோட எந்த ஒரு இதுவுமே வராது, லேபிள் அவங்களோட அட்ரஸ் மட்டும் வரும். லைசன்ஸ் எஸ், பிளேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அந்த அட்ரஸ் மட்டும் வரும். பட் நேம் ஆஃப் மேனுஃபேக்சரர் மை நேம், ஓகே, என்னோட கன்சர்ன், என்னோட கம்பெனி நேம் அதுதான் வரும். இதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தெரிஞ்சா ஓரளவு கொஞ்சம் சிம்பிளிஃபைட் ஆக்கிக்கலாம். மேபி இந்த பேஷனேட்டடாக இருக்கிறவங்க, உண்மைதான், ரொம்ப ஸ்கில்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இல்லையா? ஸோ அண்ட் நிறைய தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸோட இக்னோரன்ஸ் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமையே அவங்களோட ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. என்டோர்ஸ்மெண்ட் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி கிட்ட நம்ம வந்து என்னோட இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாமு ஆர்கானிக்ஸோட மேபி சே ஒரு ஃபேர்னஸ் ஃப்ரிஸ் ஃப்ரீ சீரம், இந்த ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ண விரும்புகிறீங்க. நான் ஒரு மேனுஃபேக்சரர், என்னை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது என்னோடய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து என்னோடய மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு அடிஷ்னல் என்டார்ஸ்மெண்ட் டு மேனுஃபேக்சர் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட் இதை நான் வந்து அப்ளை பண்ணணும் ஆஸ் அ மேனுஃபேக்சரர். என்னோடய கடமை ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி கிட்ட இந்த ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு செப்பரேட் ஃபைல் நான் சப்மிட் பண்ணணும். அண்ட் ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி எனக்கு அதுக்கு உண்டான பெர்மிஷனை கொடுப்பாங்க. இஃப் இட்ஸ் ஓகே, இஃப் தி இன்க்ரீடியன்ஸ் ஆர் ஓகே, அவங்க டியூ டிலிஜென்ஸ் அவங்க செய்வாங்க, ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. ஸ்க்ரூட்னி செஞ்சுட்டு வெரி பிக் ப்ராசஸ். எஸ், ஸோ அந்த குறிப்பிட்ட ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஆஸ் அ மேனுஃபேக்சரர் எனக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க, மார்க்கெட்டர் பீங் யூ. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். இதை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு இந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ் அப்படின்னு. அந்த ப்ராசஸை பைபாஸ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்களோட ப்ராடக்டை என்னால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதுக்கப்புறம் டைரெக்டாக வித்தவுட் அப்ளைங் ஃபார் அன் என்டார்ஸ்மெண்ட், அதாவது பெர்மிஷன் வாங்காமல் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகே, அவங்களோட லைசன்ஸ் நம்பர் போட்டே கொடுக்குறாங்க, என்டோர்ஸ்மெண்ட்டே பண்ணாமல். எஸ், இது வந்து ப்ரிவலண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. பட் லேட்டர் ஆன் சம்டைம்ஸ் they get caught, sometimes they do get caught. ஸோ ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து அவங்களோட டியூ டிலிஜென்ஸோடு சேர்த்து அவங்களோட இன்டெலிஜென்ஸ் விங் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து செட் ஆஃப் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் ஹூ கீப் ஸ்க்ரூட்னைசிங் மார்க்கெட்டில் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது டைம் டு டைம் தே டூ தேர் ஒர்க். ஆஃப்டர் 2020, நாட் ஸ்பெசிஃபிக்லி ஆஃப்டர் 2020, அதுக்கு முன்னாடியும் இதே தான். பட் அப்போ வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1947 அந்த ஒரு கான்செப்டில் மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ரூல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, விச் இஸ் தி அமெண்ட்மெண்ட், காஸ்மெட்டிக்ஸ் அமெண்ட்மெண்ட், விச் கேம் அவுட் இன் 2020. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ இருக்க காஸ்மெட்டிக்ஸ்லேயே டாப் மோஸ்ட் லீடிங் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் மேனுஃபேக்சரிங் மோஸ்ட்லி. எஸ், இஃப் ஐ எம் நாட் ராங். எஸ், தே ஹாவ் tie-ups with manufacturing plants. Yes, mostly like Mamaearth. Yes, அந்த ஹொசானா பிரைவேட் லிமிடெட் ஒரு 4-5 பிராண்ட் சேர்ந்து ஒரு அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஈவன் மேனுஃபேக்சரிங் சிங்கிள் ப்ராடக்ட், பட் தென் தே ஆர் டூயிங் சக்ஸஸ்ஃபுல்லி, ரைட்? மோஸ்ட் இந்த மாதிரி கேஸில் லைக் வி ஆர் நாட் ஈவன் டூயிங் த மேனுஃபேக்சரிங், ஒரு பர்டிகுலர் பிராண்ட் தே ஆர் அவுட் சோர்சிங் ஆர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க, ஐதர் தேர்ட் பார்ட்டி.
இந்த மாதிரி பட்சத்தில் the legalities or lesser than what we are doing manufacturing compare பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸி அண்ட் ஆல்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாட் யூ ஓகே, திங்க்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் எனக்கு வந்து ப்ராடக்ட் எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றத நான் பார்ப்பேன். நான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை செட் பண்ணி அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி டிபெண்ட்ஸ் ஆன் தி டைப் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் டு பி மேனுஃபேக்சர்ட் ஆஸ் வெல் அஸ் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டு பி மேனுஃபேக்சர்ட். இதை பேஸ் பண்ணி என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் மாறும். எனக்கு எவ்வளோ பெரிய ப்ரெமிசஸ் தேவை, எனக்கு எப்போ ஏற்பட்ட மிஷினரி தேவை, எந்த மாதிரி ப்ராசஸஸ், அது செமி ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகாமல் ஐ வாண்ட் டு பிரிங் அவுட் மை ப்ராடக்ட் அப்படின்னும்போது என்னோடய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வில் பி தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் ஆர் லோன் லைசன்சிங். ஸோ இந்த பேசிஸில் பார்க்கும்போது நிறைய பெரிய கம்பெனிஸ் அவங்களுக்கு வந்து பணபலம் இருக்குது, மார்க்கெட்டில் ஏற்கனவே ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னும்போது தே வுட் சூஸ் டு கோ வித் தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் அண்ட் தே டோன்ட் ஈவன் கோ ஃபார் அ லோன் லைசன்ஸ். they go for a third party manufacturing marketed by அவங்களோட பேர் இருக்கும், manufactured by someone else because will it be will there. be easy I guess only market and sale. Exactly, that's it, right? yes, manufacture and sell. டைரக்டா மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணிடலாம். அதான் மார்க்கெட்டிங், அதாவது மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணிடலாம், அவ்வளோதானே இருக்கும். in between there is nothing. yes, compliance, I mean testing, compliance இது எல்லாமே வந்து it is the responsibility of the manufacturer, not the marketer. So ப்ராடக்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா manufacturer will be under scrutiny, not the marketer. not even single person சான்ஸே இல்லை. manufacturer தான் full responsibility. ஓகே, இன் திஸ் கேஸ் மேனுஃபேக்சர் இப்போ நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு ரொம்ப ரொம்ப ஃபண்டிங்லாம் ரேஸ் பண்ணி ஒருத்தவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க, மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க. பட் தென் இந்த காம்படிஷன்னால் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஹவு டு தே டீல் வித்? could you be more specific? லைக் எக்ஸாம்பிள், இப்போது காம்படிட்டர்னு நம்ம நினைக்கிற ஒரு எக்ஸ்-பர்சன் கம்பெனியிலேருந்து ஒரு Y-பர்சனோட கம்பெனியோட ப்ராடக்டை வாங்கி இஃப் தே டூ சம்திங் அண்ட் தே சே இது நான் யூஸ் பண்ணது இப்படி தான் ஆயிடுச்சுன்னும் போது இதுக்கு லீகாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. இட்ஸ் நாட் வெரி சிம்பிள் திங்கில் டக்குன்னு அப்படி பண்ணிட்டு போயிட முடியாதுல்ல. பிகாஸ் உள்ளே கொண்டுட்டு வரணும் ஒரு ப்ராடக்ட்னா, ஐ மீன் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். பட் தென் இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் இட் இஸ் அகேன் பிக் திங் ஆர் சிம்பிளிஃபைடாக இருக்கா இங்கே? ஓகே, ஸோ எனி மேனுஃபேக்சரர் ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அது வந்து பேட்ச் வைஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேட்சுக்குமே வந்து அந்த பேட்ச்சில் மேனுஃபேக்சர் செஞ்ச என்டையர் குவான்டிட்டி இதுக்கு வந்து பேட்ச் மேனுஃபேக்சரிங் ரெக்கார்ட் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பேட்ச் மேனுஃபேக்சரிங் ரெக்கார்டில் மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட காஸ்மெட்டிக்ஸ்க்கு 4 சாம்பிள் 3 வருஷம் வரைக்கும் எடுத்து வைக்கணும். 3 வருஷம் 3 இயர்ஸ் வரைக்கும் எடுத்து வைக்கணும். 4 சாம்பிள் தனித்தனியாக, சரிங்களா? 1 ஃபார் தி மேனுஃபேக்சரர் இட்ஸ் ஹிம்செல்ஃப், 2 ஃபார் தி டிபார்ட்மெண்ட். ஒன்று வந்து அவங்க தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க கான்ஃபிஸ்கேட் பண்ணதுக்கப்புறம், ஒன்று வந்து சாம்பிளிங் ட்ரையலுக்கு அனுப்புவாங்க, இன்னொன்று வந்து ஃபார் ஒவ்வொரு பேட்ச் முடித்ததுக்கப்புறமும் ஒரு கண்ட்ரோல் சாம்பிள் வச்சுருப்போம், அதை வந்து ஒரு டெஸ்டிங் லெபராட்டரியில் வந்து டெஸ்ட் பண்ணி அது வந்து ஃபிட் ஃபார் சேல் ஆர் ஃபிட் ஃபார் கன்சம்ஷன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் டெஸ்டிங் கொடுத்து அந்த ப்ராடக்ட் இஸ் ஃபிட் ஃபார் சேல் அப்படின்ற ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் சேலுக்கே போகும். ஓகே, ஸோ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட்டில் வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் வில் கம் டு தி யூனிட், தே வில் டேக் சாம்பிள்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பேட்ச் அண்ட் த ப்ரெசன்ட் பேட்ச். இப்போ என்ன மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதையுமே சாம்பிள் எடுத்துகிட்டு கவர்மெண்ட் அனாலிசிஸ்க்காக உட்படுத்துவாங்க. ஒரு கவர்மெண்ட் லேபில் வந்து அந்த குறிப்பிட்ட ப்ராடக்டை அனாலிசிஸ், நோ தட் இஸ் அன் அக்ரெடிஷன் பாடி, நேஷ்னல் அக்ரெடிஷன் பியூரோ லிமிடெட், NABL. அவங்க வந்து அந்த தர சான்றிதழ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ISO மாதிரி, ISO ஸ்டாண்டர்டைசேஷன் கொடுக்குற மாதிரி NABL, NABH ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ், லேப்ஸ்க்கு வந்து NABL, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு NABH. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ஆர்கனைசேஷன், அது ஸ்டாண்டர்டைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ NABL அக்ரெடிட்டட் லேபில் இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணி அது நிஜமாகவே அந்த ப்ராடக்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த குறிப்பிட்ட கம்ப்ளைண்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட்.
just like It's that not very easy thing. it is not just easy to implicate a manufacturer. அவங்க மேபி ஒரு ப்ராடக்ட்டில் ஏதாவது கலப்படம் செஞ்சு யாராவது அந்த நேமை டார்னிஷ் பண்ணுறதுக்காக செய்கிறதா இருந்தால் அந்த மற்ற கண்ட்ரோல் சாம்பிள்ஸ் அவங்க எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சரர் எடுத்து வச்சுருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரோல் சாம்பிள்ஸையும் அனலைஸ் பண்ணி தான் இது வந்து so that it is not very easy thing. Yes. Like okay, so last time நம்ம வந்து உங்களை மீட் பண்ண வரும்போது லைக் இந்த குப்பைமேனி பற்றி நம்ம பேசணும் ஞாபகம் yes இருக்கா? we did எஸ் ஆக்சுவலாக குப்பைமேனி பார்த்தீங்களா எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. ஈவன் இஃப் உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல, மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் வச்சுருக்க கம்பெனி கூட குப்பைமேனி யூஸ் பண்ணுறாங்க. பட் தென் யூ செட் அது வந்து இன்னும் என்டோஸ் பண்ணலை அப்படின்றத சொன்னீங்க இல்லையா? அதை கொஞ்சம் இன்ஷார்ட்டாக ஓகே. குப்பைமேனி மட்டும் கிடையாது. நிறைய விதமான ஹெர்ப்ஸ் இந்தியாவில் வந்து ஆயுர்வேதிக் ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த ஃபார்ம் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். ஆயுர்வேதத்தில் இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே வந்து ரெக்கக்னைஸ்ட். பட் அலோபதியை பொறுத்த வரைக்கும் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்டை வந்து என்டார்ஸ் பண்ணுறதுக்கு, காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் நாமன்க்ளேச்சர் ஃபார் காஸ்மெட்டிக் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேர், அந்த அமைப்பு ஒரு பேரை வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கும். இந்த அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வாஷிங்டனில் இருக்குது. ஓகே. ஸோ இந்த கமிட்டி உருவாக்கக்கூடிய அந்த பேர் வந்து பயன்படுத்தி தான் இந்த காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணுறோம். சில சமயம் என்ன அப்படின்னா சில இன்க்ரீடியன்ட்ஸ், சில பொட்டானிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் தட் கேன் பி யூஸ் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட பேர் வந்து இன்னும் உருவாக்காமல் இருக்காங்க ஆர் அங்கீகரிக்காமல் இருக்காங்க. பர்சனல் ப்ராடக்ட்ஸ் கவுன்சில் இந்த அமைப்பு தான் இந்த பேர் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஐஎன்சிஐ நேம் கொடுக்குற காரணத்தினால இட் டசன்ட் பிகம் ஃபிட் ஃபார் யூஸ் இன் அ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். இட் இஸ் நாட் இந்த ஐஎன்சிஐ நேம்ன்றது வந்து எந்த விதத்துலையும் ஐஎன்சிஐ ஆமாம் இன்கி நேம்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஐஎன்சிஐன்றது இன்டர்நேஷ்னல் நாமன்க்ளேச்சர் ஃபார் காஸ்மெட்டிக் இன்க்ரீடியன்ட். இந்த பேர் கொடுக்குற காரணத்தினால ஒரு ப்ராடக்ட் ஆர் ஒரு இன்க்ரீடியன்ட் ரா மெட்டீரியல் automatically does not become fit for consumption in a cosmetic product. And at the same time ஏதோ ஒரு இன்க்ரீடியண்ட்டுக்கு வந்து ஐஎன்சிஐ நேம் இல்லாத காரணத்தினால இட் ஷுட் நாட் பி மென்ட் that particular ingredient is not fit for consumption in a cosmetic product. ஸோ இப்போ நான் குப்பைமேனியில் எனக்கு ஏதாவது அதுக்கு வரேன் நான். இப்போ குப்பைமேனியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க இன்னும் அந்த செடியை வந்து ஒரு காஸ்மெட்டிக் இன்க்ரீடியண்ட்டை அங்கீகரிக்கல. அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் இட்ஸ் அ ஃபாரின் பாடி. அவங்க வந்து ஐஎன்சிஐ நேம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரி, அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் பேர் கொடுக்கறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிட்டுன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் நாங்கள் பேர் கொடுக்காத காரணத்தினால ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து அன்ஃபிட்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. குப்பைமேனியை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, ஐஎன்சிஐ நேம் இல்லாத காரணத்தினால அது ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்ற அணுகுமுறையில் எடுத்துகிட்டு வர முடியல. இந்தியன் ஆஃபீஸர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி அதர் ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி அக்ராஸ் இந்தியா, அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது இந்த ஐஎன்சிஐ நேம் இருக்கிற அந்த ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக. அது தவறு கிடையாது. ஒரு ஐஎன்சிஐனா ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு சொல்லிடலாம் சார் நார்மல் பீப்புளுக்கும். ஐ மீன் குளோபலி அதாவது ஒரு குறிப்பிட்ட செடின்னு வச்சுக்கலாமே, குப்பைமேனிக்கு வந்து உலகம் முழுக்க வேறு வேறு பேர் இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வாட்டர், அக்வா, ஆமாம் அந்த மாதிரி. ஸோ வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஐஎன்சியில் அக்வா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்வான்றது உலகம் முழுக்க அக்வா தான். காஸ்மெட்டிக்ஸ்னு வரும்போது வாட்டரை அக்வான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே காஸ்மெட்டிக்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸ்க்கும் பேர் இருக்குது. சில இன்க்ரீடியன்ஸ்க்கு இன்னும் பேர் உருவாக்கல. ஆமாம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ குப்பைமேனிக்கு ஏன் உருவாக்கல அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட இன்க்ரீடியண்ட்டை ஐஎன்சிஐக்கு கன்சிடர் பண்ண சொல்லி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்தியன் ருப்பீஸில் 80,000 rupees ஆகும் அப்ளிகேஷனுக்கு மட்டும். இந்த டாஸ்க்கை யார் எடுத்து செய்கிறது? ஸோ இவ்வளோ நாள் இவ்வளோ இன்க்ரீடியன்ட் நேமும் ஏதோ ஒரு கம்பெனி என்றைக்கோ ஒரு நாள்
எக்ஸாக்ட்லி. இப்போ நான் ஒரு ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரர். நான் வந்து ஐஎன்சிஐயோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க கூட நான் வந்து ஒரு மெம்பர் ஆகிடுவேன், லைஃப் மெம்பர் ஆகிடுவேன். அந்த மாதிரி ஆகும்போது நான் உருவாக்கக்கூடிய காஸ்மெட்டிக் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட அப்ளை பண்ணி அதுக்கு உண்டான ஒரு பேரை வாங்கிடலாம். இட் இஸ் அ ஈஸி ப்ராசஸ். ஸோ நான் வந்து மேனுஃபேக்சரர்ன்ற காரணத்தினால என்னோடய ப்ராடக்ட்டுக்கு ஐஎன்சிஐ நேம் வந்துருச்சுன்னா இட் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் வேலிட் டு அப்ளை ஃபார் அ காஸ்மெட்டிக் லைசன்ஸ் இன்வால்விங் திஸ் பர்டிகுலர் இன்க்ரீடியண்ட். ஸோ ஃபார்மாலிட்டிஸ் ஈஸி ஆகிடும். ஆனால் குப்பைமேனி அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு தாவரம்ன்றதுனால அதுக்கு இந்த எஃபர்ட் எடுத்து செய்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. பட் யூ நோ சார், குப்பைமேனியில் எவ்வளோ இது இருக்குன்னு நார்மலாக அதை ப்ரெஸ் பண்ணி ஆக்னீஸ்லாம் வச்சா கூட இட் வில் இல்லை, அந்த ரீசனுக்காக தான் சித்தா ஆயுர்வேதத்துலலாம் வந்து குப்பைமேனியை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஃபார் ஸ்கின் கண்டிஷன்ஸ். இங்கே வந்து யூனோ எப்போயுமே வந்து இந்த இங்கிலீஷ் மெடிசனும் அந்த ட்ரெடிஷ்னல் ஒரு ஆயுஷ் ஒரு டேஷ் இருக்கும். மேபி அதனால தான் இந்த மாதிரி இருக்கா அப்படிலாம் இல்லை 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 இது திஸ் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் காம்படிஷன். ஓகே, இது வந்து ரெக்கக்னிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஃபைன். ஐ வாஸ் இன் திங்கிங், நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா இந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு. புரியுது. பட் இப்போதைக்கு வந்து குப்பைமேனி மட்டும் இல்லாமல் வேறு சில பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து ரெக்கக்னிஷன் ஐஎன்சிஐ ரெக்கக்னிஷன் இல்லாத காரணத்தினால பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. ஓகே, அஸ் அ மேனுஃபேக்சரராக ஃபார்முலேட்டர் ஓகே, அது பியோர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது பண்ணவே முடியாது. மேனுஃபேக்சரராக உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி ரைட் நோ ஐ எம் டூயிங் மேனுஃபேக்சரிங், ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், பிகாஸ் நீங்கள் வந்துட்டீங்க மேனுஃபேக்சரிங் வேணான்னு சொல்லி வந்துட்டீங்க. யூ டோல் மீ அந்த விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள். லைக் ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன? ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரர் அப்படின்னு பார்த்தோன்னா நாட் ஜஸ்ட் டு மேனுஃபேக்சர் ஆர் ஓன் பிராண்ட் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ், யூ கேன் ஆல்சோ மேனுஃபேக்சர் காஸ்மெட்டிக்ஸ் ஃபார் அதர்ஸ். ஸோ பிஸ்னஸ் வைபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வந்து ஜாஸ்தி. நீங்கள் உங்களோட ஓன் பிராண்டை மட்டும் நம்பி இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கும் வந்து மேனுஃபேக்சர் செஞ்சு கொடுக்கறதுனால ஒரு இன்கம் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஒரு விஷயம் இருக்குது. வைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிகாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஸ்மெட்டிக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களோட அவுட்புட் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் கஸ்டமர்ஸ் அவங்க என்டர்டெயினே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ் எக்ஸாக்ட்லி நீங்கள் ஒரு சின்ன பர்சன் இன் த சென்ஸ் ஒரு அப்கமிங் பர்சன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஹூ வாண்ட்ஸ் டு செல் காஸ்மெட்டிக்ஸ் மார்க்கெட்டில் உங்களோட காஸ்மெட்டிக்ஸை நீங்கள் புஷ் பண்ணணும். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரர் அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட ஃபஸ்ட்டு கேள்வியே உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ பல்க் தேவை அப்படின்னு. நீங்கள் வந்து 1000 கிலோ அப்படின்னு அதை விட கம்மி சொன்னீங்கன்னா they will not entertain you because it doesn't form a bulk business for them. இந்தியா மார்ட்டில் இனிஷியல் ஸ்டேஜில் சார் வெரி வர்ஸ்ட் கேஸ் என்னென்னா கால் பண்ணி நான் கேட்பேன், லைக் இந்த ஒரு பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் சொல்லி 5 kg எனக்கு அப்போ ஜாஸ்தியாக இருக்கும். 5 kg இப்போ நம்ம பெரிய ஆர்டர் பண்ண போகிறோம் 5 kg 10 kgன்னு சொல்லும்போது எம்ஓக்யூ அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எம்ஓக்யூனா தெரியாது. பை த வே மினிமம் ஆஃப் குவான்டிட்டி, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ நான் என்ன 5 kg 10 kgன்னு ஃபோனை எதுவுமே பேச மாட்டாங்க. தில் ஜஸ்ட் கீப் த கால் ஆஃப். எஸ், தட்ஸ் ஹவ் இட் ஒர்க் இல்லையா? அந்த மேனுஃபேக்சரிங்னாலே பல்க். எக்ஸாக்ட்லி ரீசன்ஸ் இருக்குது. பிகாஸ் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சப்ளையர்ஸ் வந்து அந்த குவான்டிட்டி சப்ளை பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வச்சுருப்பாங்க. சப்ளையர்ஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு. பட் இப்போ இந்த ட்ரெண்ட் உடஞ்சிக்கிட்டு வருது. டு அன் எக்ஸ்டென்ட் தட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஹேஸ் ஆல்சோ ஸ்டார்டட் நானோ மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டால் பைலட் ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது விதமான காஸ்மெட்டிக்ஸை வந்து மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ட்ரையல் பண்ணி பார்க்கணும், டு see if this particular product is received by the market positively or negatively. இதை செக் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பெரிய ஒரு ஃபெசிலிட்டியில் ஒரு சின்ன குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து எடுக்க முடியாது. ஸோ நானோ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஆர் கம்மிங் அப் மோர் அண்ட் மோர். அண்ட் இப்போது வந்து இட் இஸ் பிகமிங் ஈஸியர் ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஸ் டு ப்ரொக்யூர் காஸ்மெட்டிக்ஸ் இன் லோவர் குவான்டிட்டி. பட் 5 கிலோன்றது ரொம்ப கம்மி. மினிமம் வந்து 100-250 கிலோ ஆஃப் காஸ்மெட்டிக்ன்றது ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. எஸ் இல்லையா?
That's where trading comes. ட்ரேடிங் கம்ஸ். 250 kg of ஒரு raw material SCI powder will take. அதை வந்து ஒருத்தவங்க ப்ரொக்யூர் பண்ணி வச்சு சேல் பண்ணுறது அதுதான் ட்ரேடிங். நோ, நான் வந்து ரா மெட்டீரியல் ட்ரேடிங்கை பற்றி பேசல. காஸ்மெட்டிக் ஃபினிஷ்டு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸே வந்து மினிமம் வந்து 250 kg 100 kg வரைக்கும் இப்போது கம்ஃபர்டபுளாக செய்ய முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு வருது. பட் அகெயின் காஸ்ட் வில் பி மோர். எப்போவுமே வந்து பல்க் ஆஃப் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் வந்து கம்மியாகும்போது அது அவுட்புட் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் மேனுஃபேக்சரருக்குமே அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய ஓவர் ஹெட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸை பயன்படுத்துகிற காரணத்தினால அந்த செலவு எல்லாத்தையும் இந்த ப்ராடக்ட்குள்ளே தான் அடக்க முடியும். அந்த செலவு எல்லாத்தையும் இந்த ப்ராடக்ட்குள்ளே அடக்கும்போது த கன்சியூமர் டென்ஸ் டு பே மோர். ஸோ பல்க் மேனுஃபேக்சரிங்க்கும் மினிமம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் அது ஒன்று. கான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு லீகல் சிஸ்டம்குள்ளே வந்துடுறோம். கம்ப்ளைன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் அண்ட் தேட் டு ஃப்ரம் அ கவர்மெண்ட் என்டிட்டி. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை ரன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்குது ஆஸ் பர் ரூல் விச் இஸ் அகெயின் நான் சொன்ன மாதிரி காஸ்மெட்டிக் ரூல்ஸில் அவைலபிள். அந்த கைட்லைன்ஸை நம்ம வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பர் புக் கீப்பிங் இருக்கணும், ப்ராப்பர் அசஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அதான் புக் கீப்பிங் அண்ட் ப்ராப்பர் அசஸ்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபினிஷ்ட் குட்ஸ். அதோட குவாலிட்டியை அசர்டெயின் பண்ணிட்டு தான் நம்ம மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபினிஷ்ட் குட்ஸை வந்து சேலுக்கு வந்து அப்ரூவ் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. விச் இன்வால்வ்ஸ் மேன் பவர், விச் இன்வால்வ்ஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ். இது மட்டும் இல்லாமல் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மெத்தட் இருக்குது. மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. இதை செய்யணுன்னா ஒரு நாலேஜபிள் பர்சன் இருக்கணும். அட்லீஸ்ட் சம்மோன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி மெத்தட். ஒரு கெமிஸ்ட் மினிமம் வந்து ரிக்குவயர்மெண்ட் வந்து 12th படிச்சிருக்கிறவங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். ஆர் அதுக்கு மேலே படிச்சிருக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் பிஃபார்ம் ஆர் பயோகெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரீம்ஸ் வேர் கெமிஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் in that particular degree of study. ஸோ இந்த லைனில் இருக்கிறவங்க தான் மேனுஃபேக்சரிங் கெமிஸ்ட்டாக இருக்க முடியும். டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஹவுஸ் லேப்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர் யூ கேன் கொலாபரேட் ஆர் கெட் அ கன்சென்ட் ஃப்ரம் அ licensed lab for testing the cosmetics, finished cosmetics as well as the raw materials. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு நிறைய பேருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக அமையுது. பிகாஸ் மோஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் சம்வேர் தே டென் டு ஃபெயில் டு அட்ஹர் டு திஸ் பாலிசி. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க ஃபார்மேட் எடுத்துகிட்டு வரதில்ல. போகிற போக்கில் வந்து ப்ராக்டிகாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ்ன்ற பேசிஸில் வந்து சம்டைம்ஸ் தே ஃபால்ட்டர் விச் மைட் பி ப்ராப்ளமேட்டிக். நாட் அட் ஆல் டைம்ஸ், மைட் பி ப்ராப்ளமேட்டிக். இதுதான் ஒரே ரீசன். எஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். ரீசெண்டாக நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்கல்ல சார், ஃபேமஸான ஒரு பிராண்ட் எனக்கு தெரிஞ்சு டாப் லீடிங் செலிப்ரிட்டிஸ்லாம் வச்ச கேம்பெயின்லாம் ரன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் மார்க்கெட்டிங் கேம்பெயின். பட் தென் தே ஆர் கோயிங் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ் ரைட் நவ். ஸோ இதெல்லாம் வந்து do you think like though டாப்ல இருந்தாலும் எதனால they are going டாப்ல இருக்குறதுன்றது வந்து இந்த கன்சூமர் ப்ராடக்ட் சார். ஓகே நல்ல ஒரு கஸ்டமர் பேஸ் இருந்துட்டு இருக்கு. பட் தென் குவிக் வாட் ஹேப்பன்ஸ் இன் பிட்வீன்? என்ன இது நடக்குது? மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க அந்த ட்ரெண்ட் கூட இல்லையோன்னு தோணுது. காஸ்மெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ இவால்விங் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். செகண்ட், there are many companies, marketing companies of cosmetics who tend to create a hype around their products. அந்த ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்பர்ஸ், ஆக்சுவல் சேல்ஸ் வால்யூம், அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து லியூர் பண்ணுறதுக்காக பலூனிங் எஃபெக்ட், அவங்க ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை தான் க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் அட் சம் பாயிண்ட் திஸ் பபுள் பர்ஸ்ட்ஸ். வெரஸ் அந்த நம்பர்ஸ் ஆஃப் சேல்ஸ்ன்றது இல்லாமல் போகுது. ப்ராடக்டோட குவான்டிட்டி நம்மக்கிட்ட அப்படியே மிச்சம் இருக்கும்போது தே டென் டு லூஸ் அவுட் இன் தி மார்க்கெட். நிறைய சச் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது.
famous brands as well as non-famous brands also. Just because they have money, they come into this business, they try their luck. Sometimes with sincere efforts, this particular brand grows, and certain brands, they just fade away. அஃப்கோர்ஸ். ஸோ இன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் சார், உங்களோட அனுபவத்தில் இப்போ ஒரு பர்சன் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, யூ செட் ரைட், எனக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கணும்னா ஐ சிட் அண்ட் எக்ஸ்பிளைன் லைக் இவ்வளோ இது இருக்குது, லோன் லைசன்ஸ் இருக்குது, யூ கேன் செல் த ப்ராடக்ட், பை அண்ட் செல், நிறைய விஷயம் இருக்குது. when it comes to licensing, நான் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு பர்சன் என்னை தேடி வராரு, எனக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஜஸ்ட் டோன்ட் கோ பிளைண்ட்லி கெட்டிங் அ லைசன்ஸ் ஃபார் தம். ஐ சிட் டவுன் அண்ட் டிஸ்கஸ் அவங்க யார், அவங்களுக்கு என்ன ஆக்சுவலாக ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, அண்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன. வீக்னஸஸ் எல்லாருக்குமே இருக்குது, பட் ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, அவங்க ஆர் தே சூட்டபிள் டு ஃபிட் இன் டு திஸ் பிஸ்னஸ் மாடல். ஏன்னா நான் வந்து வெறும்னா ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்தால் எனக்கு வந்து இந்த லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும். பட் சின்ஸ் ஐ ஹவ் பீன் அன் ஆண்டர்ப்ரனர் மை செல்ஃப், ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸை ரன் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் பண்ணுறதுக்கு பின்னாடி என்னெல்லாம் தேவைகள் இருக்குது, நம்ம என்னெல்லாம் வந்து இன்புட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, நமக்கு அது என்னெல்லாம் ஸ்ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்குன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற காரணத்தினால, டஸ் திஸ் பர்சன் ரியலி நோ வாட் ஹீ இஸ் கெட்டிங் இன் டு அப்படின்றத நான் அசர்டைன் பண்ணுவேன். அண்ட் ஐ கிவ் மை அட்வைஸ் பேஸ்ட் ஆன் வாட் ஐ ஃபைண்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டிங்க, நீங்கள் எதனால இதை ஆரம்பிச்சிங்க, டெல் மீ தட் அப்படின்னு. எஸ், பர்பஸ் ரிமெம்பர். ஸோ அன்னைக்கு தான், தட்ஸ் வென் ஐ ஆல்சோ ஆக்சுவலி பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி கேட்குறீங்க. எக்ஸாக்ட்லி, நான் ரெண்டு விஷயம் பார்ப்பேன். ஸோ தட் டே சீரியஸ்லி இட்ஸ் லைக் ஐ ஓப்பனிங் மாதிரி இன்னுமே நான் ரீகலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஓகே, அப்போ தான் வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்துட்டோம், அப்போ தான் அதோட சீரியஸ்னஸ் இன்னும் நல்லாவே எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா யூ ஆஸ்க் தட் பர்டிகுலர் வேர்ட், உங்களோட பர்பஸ் என்ன, அண்ட் செகண்ட் அதுக்கு என்ன ப்ராசஸ் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நிறைய பேருக்கு பர்பஸ் இருக்குது, ஆனால் ப்ராசஸ் கிடையாது. வாட் இட் டேக்ஸ் டு செட்டப் அ யூனிட். எக்ஸாக்ட்லி, ஒரு யூனிட்டை செட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ நான் வந்து கற்றுக் கொடுக்கும்போது அந்த ப்ராசஸை வந்து அவங்க எடுத்து செய்கிறாங்களா அப்படின்றது, அங்கேயே வந்து அவங்களுக்கு அந்த நெளிவு சுழிவு அண்ட் அந்த ஹார்ட்ஷிப்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். பிகாஸ் மெயின்டைனிங் அ காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இஸ் நாட் அ சிம்பிள் திங், இட் இஸ் அ குரூப் எஃபர்ட். அதுக்கு வந்து டீமுக்கும் சரி ஒரு ப்ராப்பர் லைன் ஆஃப் விஷன் இருக்கணும். எதுக்காக இது செய்கிறாங்க, எஸ், எதுக்காக இது செய்கிறாங்க. மோஸ்ட் பீப்புள் ஹூ டோன்ட் ஹாவ் அ பிராண்ட் ஆஃப் தர் ஓன், ஃபார் தம் இட்ஸ் ஜஸ்ட் டு மேக் மனி. ஸோ இது ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்க்கு உண்டான மரியாதை கொடுத்தாகணும். நிறைய பேர் வந்து வில் பி பேஷனேட் டு டெவலப் தர் ஓன் பிராண்ட் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ். அவங்களுக்கு இட்ஸ் ஈவன் மோர் சேலஞ்சிங். பிகாஸ் அவங்க வந்து கன்சியூமரோட ட்ரெண்ட்ஸை வந்து அவங்க பார்த்துக்கணும், அவங்க பல்ஸை புரிஞ்சிக்கணும். இங்கே மூவ் ஆகாத ப்ராடக்ட் வேறு ஒரு மார்க்கெட்டில் மூவ் ஆகும். ஸோ அவங்க வந்து லோக்கலைஸ்டாக அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தே மைட் லூஸ் அவுட் வித் டு காம்படிஷன். ஸோ யூ சே தட் வே. யா லோக்கலாக பார்க்கக்கூடாதுன்றீங்களா? யா, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் கரெக்டான மேட்ச் மேக்கிங் சம்டைம்ஸ் நடக்காது. தி கஸ்டமர் இஸ் வெரி டைனாமிக். டுடே தே யூஸ் ஒன் ப்ராடக்ட், tomorrow they will immediately switch over to some other product based on their perception of the product that they're using right now, or based on the lure of a new cosmetic. புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ், ஸோ கஸ்டமர் லாயல்ட்டின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன்று. அண்ட் அது டிபெண்டபிளான ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. But then market size is so big இல்ல. Market size is big. When customer is thinking new product வந்துருச்சுனா we'll skip this and we'll go that try. Yes. Brands or market manufacturers ஓட மைண்ட் எப்படின்னா, okay if not this customer other one, because the size is huge. Sure, but அந்த சைஸ் ஹியூஜ்னு போது டெமோகிராஃபிக்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட லொக்காலிட்டியில் கிடையாது. இட் இஸ் வைட் ஸ்ப்ரெட். ஸோ எனக்கு சென்னையிலையோ இல்லை தமிழ்நாடு மார்க்கெட்டில் மூவ் ஆகாத ஒரு ப்ராடக்ட் வெளியூரில் மூவ் ஆகலாம். ஐ மைட் நாட் பி அவேர் ஆஃப் இட். என்னோட இந்த ப்ராடக்ட் வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, வேறு ஒரு லொக்காலிட்டி ஜியோகிராஃபி மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. மார்க்கெட் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப க்ரூஷுவல். அண்ட் அகெயின் நிறைய செலவும் பண்ணணும். அஃப்கோர்ஸ்.
அதே மாரி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சார், நீங்க பர்ட்டிகுலரா ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? லைக் நெறைய ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ஹேருக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வேணும்னு சொன்னீங்க. ஸ்கேல்ப் மாய்ஸ்சரைசர் இஃப் ஐ ஸ்கேல்ப் அம் நாட் ராங். மாய்ஸ்சரைசர். எஸ். ஆக்சுவலா அது இன்னுமே எனக்கு ட்ரிக்கியாவே இருக்கு. ஆக்சுவலா நானும் பார்த்துட்டேன். நீங்க செக் எங்கேயுமே பண்ணி அப்படி பார்த்துட்டீங்களா? மாய்ஸ்சரைசர் ஆமா இருக்கான்னு? இருக்குது. இட்ஸ் லைக் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யாராவது பண்ணுவாங்களோ எஸ். என்னமோ! அ அது வந்து இங்க கிடையாது. பட் தென் இப்படி தான் ஒன்னொன்னா லைக் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வரும். நார்த் இந்தியாவுக்கு வரும். அப்புறம் சவுத் இந்தியா. தென் இட் கோஸ் ஆஃப் அந்த மாரி. ம். ஸோ மேபி அந்த மாரி இந்த இந்த ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா ரொம்ப வருஷமா அதுக்கு தேவை இருக்கு. பட் இன்னும் வரல அப்படின்ற மாரி உள்ளதுல நீங்க சொன்னது எஸ். மாய்ஸ்சரைசர் ஃபார் ஸ்கேல்ப். தென் எஸ். நீங்க தேர் ஆர். சொன்னீங்கல்ல, நான் பார்க்குறவங்களெல்லாம் சொல்லிட்டு வரேன். ஐ இத மீன் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு 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 சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சினால தான் அது சொல்கிறது. பிகாஸ் த ரீசன் வை ஐ மென்ஷன் தட் வாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேண்ட்ரஃப்கான ப்ராடக்ட்ஸ், டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுற ப்ராடக்ட்ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இட்ஸ் அ வாஸ்ட் மார்க்கெட். மெனி பீப்புள் ஸ்டில் கன்சிடர் ட்ரைனஸ் ஆஃப் தி ஸ்கேல்ப், ஃப்ளேக்கிங் ஆஃப் தி ஸ்கேல்ப், ட்ரை ஸ்கின். இப்போ எப்படி நமக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆச்சுன்னா பேச்சஸாக வந்து தோல் உரிய ஆரம்பிக்கும். முக்கியமாக வந்து குளிர் பிரதேசங்களில் பார்த்தோம் அப்படின்னா திஸ் ஹேப்பன்ஸ். சாப்பிங் ஆஃப் லிப்ஸ், அதிலிருந்து தோல் வந்து காஞ்சி அதிலிருந்து வரும். த சேம் ஹேப்பன்ஸ் டு தி ஸ்கேல்ப் டூ. அண்ட் மெனி பீப்புள் கன்சிடர் திஸ் டு பி டேண்ட்ரஃப். நிறைய பேருக்கு டேண்ட்ரஃபோட ஆக்சுவல் கான்செப்ட் வந்து தெரியல, பீப்புளுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து ஏற்கனவே ட்ரையாக இருக்கக்கூடிய ஸ்கேல்ப்புக்கு இன்னும் ட்ரைனஸ் உருவாக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சிட்ருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த ரீசனுக்காக ஜஸ்ட் ஆஸ் ஹவு மாய்ஸ்சரைசிங் த ஃபேஷியல் ஸ்கின் ஆர் மேபி சே ஹேண்ட்ஸ், லெக்ஸ், மற்ற உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு எந்த அளவுக்கு ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்கேல்ப்புமே வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசிங் பேசிக்காக செஞ்சுட்டு அதுக்கப்புறமும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தென் இட் மைட். சன்ஸ்கிரீன்லாம் இப்போ வந்திருக்கு இந்தியாவில். லைக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸ்கேல்ப்புக்கு ஃபார் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப். தட் இஸ் தேர். அது இப்போ புதுசாக வந்துட்டுருக்கு, ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. இந்தியா வந்து இட்ஸ் அ சன் பர்ன்ட் கண்ட்ரின்றதுனால மெலனின் ரிச். எஸ். ஸோ பேசிக்லி மேனுஃபேக்சரிங் செட்டப் அட் த மினிமம் காஸ்ட்னா பேசிக்ஸாக என்ன தேவைப்படும்? ஓகே. ஒரு எனி ஒரு காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த ப்ரெமிசஸில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பெசிஃபிக்காக அவங்க டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறது, லைசன்சிங் அத்தாரிட்டி பார்க்குறது, அந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஃபேஷனில் இருக்கணும் அந்த என்டையர் ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் ரா மெட்டீரியல், பேக்கிங் மெட்டீரியல், இதுதான் பேசிக்காக நம்ம ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் டு மேனுஃபேக்சர் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ ரா மெட்டீரியல் ஸ்டாக் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும், பேக்கிங் மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். இந்த ரா மெட்டீரியல்லையே வந்து ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும், வரும்போது இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அதை டெஸ்ட் பண்ணணும், அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் உள்ளே எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அதை டெஸ்டிங்க்கு அனுப்பணும். ஸோ அந்த டைம் பீரியட் வரைக்கும் அது குவாரண்டீனில் இருக்கும். குவாரண்டீனில் இருந்து நம்ம ரா மெட்டீரியல் டெஸ்டிங் முடித்ததுக்கப்புறம் இஃப் இட்ஸ் அப்ரூவ்ட், அந்த ரா மெட்டீரியலை அப்ரூவ்டு செக்ஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அண்ட் தோஸ் காஸ்மெட்டிக் இன்க்ரீடியன்ட்ஸ் எதெல்லாம் அப்ரூவ் ஆகலையோ அது வந்து ரிஜெக்டட் செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடணும் சப்ளையர்கிட்ட. ஸோ அப்ரூவ்டு ரா மெட்டீரியலில் இருந்து மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம ரா மெட்டீரியல்ஸை எடுக்கிறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு விதமான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்க்கும் மாறுது. ஸோ செக்ஷன் இங்கே தான் செக்ஷன் வைஸ் செக்ரிகேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சோப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணணுன்னா அந்த மேனுஃபேக்சரிங் ஏரியா மட்டுமே உங்களுக்கு வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். இதே வந்து லிக்விட்ஸ்னு பார்த்தோன்னா க்ரீம்ஸ், ஹேர் ஆயில், லோஷன், ஜெல், பொமேட், இந்த டைப் ஆஃப் லோஷன், அதில் நிறைய வரும், கண்டிஷ்னர், ஷாம்பூஸ், ஃபேஸ் வாஷ், ஹேண்ட் வாஷ், இது எல்லாமே இந்த டைப் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சர் வந்து லிக்விட் செக்ஷன், க்ரீம்ஸ் அந்த இதில். ஸோ இந்த லிக்விட் செக்ஷன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 270 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. அண்ட் இதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் லிப்ஸ்டிக், லிப் பாம், லிப்புக்கு சம்மந்தப்பட்ட காஸ்மெட்டிக்ஸ்க்கு தனியாக அதுக்கு இடம் கொடுக்கணும். இது எதுவுமே வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது.
ஸோ சோப் மேனுஃபேக்சரிங் ஏரியாவில் சோப் தான் மேனுஃபேக்சர் பண்ணணும், லிக்விட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடத்துக்கு லிக்விட்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணணும். இந்த மாதிரி செக்ரிகேஷன் இருக்குது. ஸோ அண்ட் ஸோ ஃபோர்த். டால்கம் பவுடர், ஹேர் டை, உங்களுக்கு வந்து ஹேர் பேபி ப்ராடக்ட்ஸில் பேபி டால்கம் பவுடர், டூத் பேஸ்ட் இஸ் ஆல்சோ அ காஸ்மெட்டிக். ஸோ இது எல்லாமே தனித்தனி. எஸ். ஸோ இது எல்லாமே வந்து அதுக்குண்டான இடத்த கொடுக்கணும். அந்த இடத்துல வந்து அந்த காஸ்மெட்டிக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் மெஷினரி இருக்குது. அந்த மெஷினரி அவைலபிலிட்டி இருக்கணும். அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்குண்டான பில்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் வைல் அப்ளைங் ஃபார் அ லைசன்ஸ். ஸோ ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ், பேக்கிங் மெட்டீரியல் ஸ்டோரேஜ், மேனுஃபேக்சரிங் ஏரியா, ப்ரைமரி பேக்கிங். காஸ்மெட்டிக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம், அதை வந்து கண்டெய்னர்ஸில் நிரப்புறது, இது வந்து ப்ரைமரி பேக்கிங் சொல்லுவாங்க. அந்த கண்டெய்னரில் வந்து லேபிள் ஓட்டுறது, அந்த கண்டெய்னரை க்ளீன் பண்ணுறது, அதை வந்து ஃபில் பண்ண பிறகு அதை வந்து கேப்பிங் பண்ணுறது, இதெல்லாமே ப்ரைமரி பேக்கிங். செகண்டரி பேக்கிங்கில் வந்து அதை வந்து மோனோ காட்டன், அந்த குறிப்பிட்ட கண்டெய்னரு மோனோ காட்டனில் போட்டுட்டு அதை வந்து ஒரு மாஸ்டர் காட்டனில் போடுறது, இதெல்லாமே செகண்டரி பேக்கிங்கில் வரும். ஸோ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷ்ட் குட்ஸ் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட், காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட். ட்ரக் மேனுஃபேக்சரிங்கில் இன்னமும் அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி, ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஜாஸ்தி. காஸ்மெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் செட்டப் மினிமம் இருக்கணும். அண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் ஏரியா வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடாது. ரெசிடென்ஷியல் ஏரியாஸோட கனெக்டடாக இருக்கக்கூடாது. ஸோ ரெசிடென்ஷியல் வீடுலலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தனித்தனியாக இருக்கிறது பெட்டர். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ளோ ஆஃப் ஒர்க் வந்து ஒரு ப்ராப்பர் பாத்தில் இருக்கும். ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துல முடியும், அங்கேருந்து மெட்டீரியல் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை மினிமம் ரிக்குவயர்மெண்ட். தட்ஸ் வெரி கிளியர். ஆக்சுவலி இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருந்தா ஈஸியாக இருக்கும். ஐ ஹோப் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். அண்ட் ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். எனக்கு தெரியும் எவ்வளோ பிஸின்னு, பட் தென் ஃபர்ஸ்ட் கேட்டவுடனே அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆயிருக்கும்ல. எஸ். But then you said okay and we made it. Thank you so much. Thank you for having me on this show. It was actually very pleasant to share information with you and to your audience. Thank you, sir.